வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதின டேஃபடில்ஸ்ன்ற போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமோடைய தலைப்பு வந்து டேஃபடில்ஸ் தான். ஆனால் நிறைய பேர் இதோட முதல் வரியான ஐ வாண்டட் லோன்லி ஆஸ் அ க்ளவுட் இதை கூட இந்த போயமோட தலைப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இது அவ்வளோ பிரபலமான ஒரு கவிதை. இது வந்து எப்படின்னா, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ஒரு நாள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும் போது அவர் வந்து நிறைய டேஃபடில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்த பார்த்தார். அதை பார்த்தபோது அவர் மனசுக்குள்ளே என்ன எண்ணம் வந்தது, என்ன உணர்வு வந்தது, அதுக்கப்புறம் கூட அந்த தாக்கம், அந்த காட்சியோட தாக்கம் அவரோட வாழ்க்கையில் எப்படி இருந்ததுன்றதான் இந்த கவிதையில் எழுதியிருக்காரு. வாங்க அது என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஐ வாண்டட் லோன்லி ஆஸ் அ க்ளவுட், அதாவது நான் வந்து எப்படி வந்து மேகம் தனியாக வந்து அப்படியே இங்கே வாண்டட்னாலே அங்கே இங்கேன்னு அலையிறது தான், ஒரு குறிப்பிட்ட வழியில் போகிறதில்ல. ஸோ எப்படி மேகம் வந்து அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சின்றிருக்கோ அந்த மாதிரி நான் ஒரு நாள் போயிட்டுருந்தேன். தட் ஃப்ளோட்ஸ் ஆன் ஹை ஓவர் வேலிஸ் அண்ட் ஹில்ஸ். இப்போ வந்து மேகம் எங்கே போவோம், ஒரு மலைக்கு மேலேயும் போகும், ஒரு பள்ளத்தாக்கு வழியாகவும் போகும் இல்லையா, அந்த மாதிரி நானும் வந்து ஒரு குறிக்கோளே எல்லாம் போயிட்டுருந்தேன். when all at once I saw a crowd, அப்படி நடந்துட்டு இருக்கும் போது தான் இந்த க்ரௌடுன்னு முதல்ல அவர் சொல்கிறாரு. என்னன்றதை அடுத்தவரில் சொல்கிறாரு. ஹோஸ்ட் ஆஃப் கோல்டன் டேஃபடில்ஸ். ஹோஸ்ட்டுன்னு நம்ம யாரை சொல்லுவோம்? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம கெஸ்ட்டு, நம்மளை வந்து கூப்பிட்டு நம்மளை உபசரிக்கிறவங்க ஹோஸ்ட்டு. அந்த மாதிரி இவரை வந்து வாவான்னு கூப்பிட்ற மாதிரி ஹோஸ்ட்டு, இவரை வந்து அழைக்கக்கூடிய ஒரு அன்பான ஒருத்தர் மாதிரி தான் இருந்தது. யாருன்னா இந்த பொன்னிறமான டேஃபடில்ஸ். பிசைட் த லேக் பினீத் த ட்ரீஸ். எந்த இடத்துலனா அந்த லேக்குக்கு பக்கத்தில், மரங்களுக்கு கீழே. ஃப்ளட்டரிங் அண்ட் டான்ஸிங் இன் த ப்ரீஸ், அதாவது காற்று அடிச்சிட்டு இருந்தது. அந்த காசில் அவங்க வந்து அப்படியே படன்னு அடிச்சுக்கிட்டே இருந்ததுங்க இந்த பூக்கள்லாம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 10,000க்கு மேலே பூக்கள் பக்கம் அப்படியே காற்று அடிக்கும் போது ஒன்றோட ஒன்று அப்படியே சேர்த்து வந்து தலையை அசைச்சிக்கிட்டே இருந்தால் அது எவ்வளோ ரம்மியமான ஒரு காட்சியாக இருக்கும். இதுதான் அவர் இங்கே வந்து சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் நான் மேகம் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன்றது அவரோட தனிமையை கூட ஒரு உணர்த்துற மாதிரி இருக்கலாம். ஸோ தனிமையில் அவர் அப்படியே இருக்கும்போது இந்த காட்சி வந்து அவர் அப்படியே இழுக்குது. 2வது ஸ்டான்ஸில் அவர் சொல்கிறாரு, கண்டினியூஸ் ஆஸ் த ஸ்டார்ஸ் தட் ஷைன் அண்ட் ட்விங்கிள் ஆன் த மில்கி வே. எப்படி வந்து வானத்தில் வந்து நட்சத்திரங்கள் அப்படியே பக்கம் நட்சத்திரங்கள் இருக்கும், எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் இருக்கும். மில்கி வேன்றது நம்ம கேலக்ஸி, அதில் வந்து அதுங்க மின்னிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் தே ஸ்ட்ரெச்டு நெவர் எண்டிங் லைன். எப்படி வந்து இந்த நட்சத்திரங்கள் வந்து வானத்தில் அப்படியே பறந்துருக்கோ, அதுக்கு எல்லையே இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த டேஃபடில்ஸும் எது வரைக்கும் போகுதுன்னே தெரில. அவ்வளோ டேஃபடில்ஸ் இருந்தது அலாங் த மார்ஜின் ஆஃப் அ பே. அந்த லேக்குக்கு பக்கத்தில் எவ்வளோ தூரம் பார்க்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அப்படியே டேஃபடில்ஸாக இருக்குது. 10,000 saw I at a glance, அதாவது ஒரே பார்வையிலேயே கிட்டத்தட்ட 10,000 பூக்களை நான் பார்த்தேன். டாஸிங் தே ஹெட்ஸ் இன் ஸ்ப்ரைட்லி டான்ஸு. அதுவும் இந்த பூக்கள்லாம் இப்படி 10,000 பூக்கள் அப்படியே தலையை வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அசைச்சிட்டே இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் த வேவ்ஸ் பிசைட் தெம் டான்ஸ்ட் பட் தே அவுட்ரிட் த ஸ்பார்க்லிங் வேவ்ஸ் இன் க்ளீ. பக்கத்தில் இருந்த அந்த குளத்துலேருந்தும் அந்த அலைகள்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி தான் வந்தது. ஆனால் இந்த டேஃபடில்ஸோட டான்ஸை பார்க்கும்போது இந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த அலைகள்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த டேஃபடில்ஸ் வந்து தலையசைச்சு ஆடினது வந்து எப்படின்னா, அதுங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி அவ்வளோ குதூகலமாக இருந்தது அப்படின்றாரு. அ போயட் குட் நாட் பட் பி கே. இதை பார்க்கக்கூடிய சாதாரண மனுஷனே சந்தோஷப்படுவான், நான் ஒரு கவிஞன், அப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன்றதை யோசிச்சு பாருங்க அப்படின்றாரு. இன் சச் ஜக்கண்ட் கம்பெனி. ஏன்னா இந்த டேஃபடில்ஸ் வந்து எனக்கு ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க, என்னோட சேர்ந்துட்டாங்க. அதாவது என்னால் வந்து தனியாக என்னை பிரித்து பார்க்க முடியல, அவங்களோட சேர்ந்து நானும் நடனமாக ஆடுற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஐ கேஸ்ட் அண்ட் கேஸ்ட் பட் லிட்டில் தாட் வாட் வெல்த் த ஷோ டு மீ ஹேட் ப்ராட். அதாவது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கண்ணை கூட என்னால் இமைக்க முடியல. அதாவது என்னை மெய் மறந்து நான் பார்க்குறேன், எப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை இந்த காட்சி எனக்கு கொடுத்ததுன்றதை நினச்சி பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, For oft when on my couch I lie in vacant or in pensive mood. அதுக்கப்புறம் நிறைய நாட்கள்
என்னோடய வீட்டில் நான் அப்படியே சாய்வு நாற்காலியில் சாஞ்சிட்டு ஒன்று மனசில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு யோசனை இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் கூட they flash upon that inward eye which is the bliss of solitude. இப்போ நான் தனியாக இருக்கேன், அப்படியே ஒரு சாய்வு நாற்கால சாஞ்சிட்டு எதையோ நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த காட்சி என் மனக்கண்ணில் வரும். and then my heart with pleasure fills and dances with the daffodils. அவ்வளோதான், அந்த காட்சி என் மனக்கண்ணில் வந்த உடனே என்னோடய இதயம் அப்படியே அவ்வளோ சந்தோஷத்தில் நிரம்பி அந்த டேஃபிடல்ஸ் அப்போது ஆடின ஆட்டத்தை இப்போ என் மனசுக்குள்ளே நான் ஆட ஆரம்பிச்சிடுவேன். எனக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் வந்துடும், என் தனிமையே எனக்கு மறந்து போகும் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருக்காரு. இது ரொம்ப அருமையான ஒரு கவிதை. எப்படி இயற்கையும் மனிதர்களும் இணைஞ்சிருக்காங்க, எப்படி இயற்கைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, மனுஷனுடைய தனிமையும் மனுஷனுடைய சோர்வையும் போக்கக்கூடிய சக்தி இருக்குன்றதை இந்த போயமில் அவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.